பலத்த சவால் காத்திருக்கிறது. வன்முறை சார்ந்த கலாச்சாரம், நடத்தை கொலை செய்வது. இன்றைய காலத்தில் பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வருகிறார்கள். ஆனால் அரசியல் துறையில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் இன்னமும் அதிகமாகவே இருக்கின்றன. முதன்மையாக பெண்களுக்கு அரசியலில் உரிய இடம் வழங்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அது நடைமுறையில் முழுமையாக அமுலாக்கப்படவில்லை. பெண்கள் அரசியலுக்கு வர விரும்பும் போது குடும்ப அழுத்தம், சமூக விமர்சனம் போன்ற தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. மேலும் அரசியல் சந்திப்புகளில் பெண்கள் அதிகமாக பங்கேற்க இடமளிக்கப்படுவது கூட குறைவாகவே இருக்கிறது. ஆண் மேலாதிக்கம் நிறைந்த சூழலில் பெண்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் பெண்களுக்கு எதிரான பேச்சுக்கள், விமர்சனங்கள் மற்றும் பாதுகாப்பு பற்றிய அச்சமும் அரசியலில் அவர்களை பின்வாங்க செய்யும் காரணிகளாக இருக்கின்றன. இந்த சவால்களை தாண்டி பெண்கள் அரசியலில் வலிமையான பாத்திரம் வகிக்க முயற்சி செய்வது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். இந்த நிலைமையை மாற்ற சமூக விழிப்புணர்வும் சட்ட பாதுகாப்பும் பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் நடவடிக்கைகளும் அவசியமாகின்றன. அரசியலில் பெண்கள் வலிமையாக கலந்து கொள்ளும் போது அது சமத்துவமும் நியாயமும் கொண்ட சமூகத்திற்கான அடித்தளமாக அமையும். இலங்கை அரசியல் துறையில் ஆளுமை மிக்க ஒரு பெண் அரசியல்வாதியாக திகழ்பவர் தான் உமா சந்திர பிரகாஷ். சவால்கள் நிறைந்த இத்துறையில் பெண்களின் பங்களிப்பு பற்றிய அவரது கருத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம். வணக்கம், நான் உமா சந்திர பிரகாஷ். இலங்கை அரசியலும் பெண்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும். இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் பெண்களுடைய வகிபாகம் மிகவும் சவாலுக்குரியதாக நான் கருதுகின்றேன். இலங்கையில் அரசியல் பிரதித்துவத்தில் பெண்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தாலும் சாதாரண குடும்பம், மத்தியதர குடும்பங்களில் இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பலத்த சவால் காத்திருக்கிறது. ஏனைய தொழில்களைப் போல அரசியலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சுத்தமான, நியாயமான ஒரு துறையாக பார்த்து பெண்கள் அரசியல்ல உள்வாங்குவதற்கு தாங்களாக முன்வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதையும் கடந்து அரசியல்ல பெண்கள் இருப்பதற்கு பிரச்சாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பிரச்சாரம் தேர்தல்ல மிக முக்கியமான ஒரு செல்வாக்கை செலுத்துகிறது. எனவே அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரச்சாரத்துக்கான நிதியை பெற்றுக் கொள்வது பலத்த சவாலாக இருக்கிறது. எனவே இவ்வளவையும் கடந்து பெண்கள் இலங்கை அரசியல்ல தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல துறை சார்ந்த பெண்கள் முன்வர வேண்டும். தற்காலத்தில் அரசியல் துறையில் ஈடுபடும் பெண்கள் மீது சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களும் அதிகம். இந்நிலையில் அது பற்றி கூறுகிறார் அரசியல் செயற்பாட்டாளர் நளினி ரத்னராஜா. பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு இலங்கையில் பெண் என்ற காரணத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் வன்முறை சார்ந்த கலாச்சாரம், நடத்தை கொலை செய்வது மற்றும் பெண் என்ற காரணத்தினால் தாக்குதல் நடத்துவது, அவதூறு பரப்புவது. அது மட்டுமல்ல, இன்றைய கால பகுதிகளில் இந்த சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புவது மிகவும் இலகுவாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் நடத்தப்படும் தாக்குதல்கள், அதுவும் இல்லாமல் பணம், அரசியல் என்று வரும்போது அதிக அளவான பணம் தேவைப்படுகின்றது. இவையாவும் பெண்களுக்கு மிக சவாலாக இருக்கின்றது. எங்களுடைய ஆளுமையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவையும் திறனையும் அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சமதளத்தில் என்ன நடக்கின்றது, உலகத்தில் என்ன நடக்கிறது போன்ற விடயங்களை பெண்கள் அறிந்து தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தினால் மட்டுமே புறக்காரணிகளில் இருந்து வரும் சவால்களை நாங்கள் எளிதாக சமாளித்து கடந்து போய் அரசியலில் வெளியிட முடியும். விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை. ஆன போதிலும் அரசியலில் ஈடுபடும் போது பெண்கள் எதிர்நோக்கும் சவால்களும் தாக்குதல்களும் அதிகமே. அனைத்தையும் தாண்டி சாதிக்க வேண்டியது பெண்களான நம் கைகளிலேயே இருக்கிறது.